இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா கிரியோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த நியூங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணிட்டு இவன் வந்து பார்ட் டயக்ராம் தான் போட போறோம். அதனால பார்ட்டு சாலிடு பார்ட் நேம் வந்து கொடுத்துக்கணும். அதாவது என்ன கைனட்டிக் கைனட்டிக்கா கனெக்டிங் ராடு கனெக்டிங் ராடு இது வந்து டிக் எடுத்துக்கிட்டு இல்லீகல் கேட்டஸ். ஓ அப்போ வந்து இங்கே வந்து இது கேப் இருக்கும், கேப் வரக்கூடாது. அப்போ வந்து அது வந்து கேப் வராமல் பண்ணணும்டா. ஓகேவா? ஸோ கேப் அண்டர் ஸ்கோரு 6 பண்ணிட்டோம்னா ஓகே கொடுத்தா முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த இடத்துல வந்து எம்எம்என்எஸ் ஸ்பாட் சாலின்னு இருக்கும், எம்எம்என்எஸ் ஸ்பாட் சாலிட் அப்சல்யூட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மாடல் பை யாருங்கிறது அந்த மாதிரி ஏதாவது பேர் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். வந்த உடனே என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்மளோட கனெக்டிங் ராட் வந்து அப்படியே டாப் லைனில் அப்படியே ஒரு பெஞ்சில் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ டாப் லைனில் தான் வந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, கிளிக் பண்ணால் ஸ்கெட்சு. அதுக்கப்புறம் இந்த இது கொடுத்தா ஸ்கெட்ச் வியூ. அதை கிளிக் பண்ணால் அது அப்படியே பெர்பெண்டிகுலர் வேணால் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சர்க்கிள் கொடுத்துட்டு சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து இன்னர் சர்க்கிள். ஓகே. ஸோ நம்ம டயாமீட்டர் அப்போ அதுக்கப்புறம் லென்த் என்ன பண்ணால் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்னது அதாவது இது வந்து என்ன பண்ணால் டபுள் கிளிக் பண்ணாலே போதும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 51 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து அதுலேயும் போட்டதை நம்ம கிளாஸ் ஒர்க்கில் போட்டுருவோம், அதை வச்சு போடுறேன். இது டபுள் கிளிக் இதை பண்ணிவிட்டு 41 கொடுத்துட்டா 41 என்று அவ்வளோதான். இப்போ இதை வந்து லாக் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இது இந்த மாதிரி கொடுத்து பூட்டு மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் மாறும். அப்போ தான் லாக் ஆகின்னு அர்த்தம். இல்லைன்னா ஏன்னா இங்கே பாரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் லாக் பண்ணிட்டேன், சேஞ்ச் ஆகலை. அப்போ இது வந்து 41 இது லாக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து லாக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பெரிய ஓட்டை இருக்கும்ல அது போட்டேன். அதுக்கப்புறம் வந்து குட்டி ஓட்டை அது போடுறதுக்கு இந்த இப்படி போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோடது வந்து போடணும். இதோட டயாமீட்டர் வந்து 24 அதுக்கப்புறம் 16. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி ரெண்டும் ஒரே திக்னஸ் தான் இருக்குது. 22 அதுவும் 22 தான் இருக்குது. ஆமாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் லாக்கு, இது வந்து லாக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ டைமண்ட்ஸ் எது காட்டணும்னா அதை கரெக்டாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளோ 0.5 அவ்வளோதான் போட்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிடு. லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் வந்து ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரூட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட்லேருந்து ஸ்கெச் பண்ணலாம். டக்குன்னு சொல்ல பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து மிட் பிளேன் அதாவது சிமெட்ரிக் கொடுக்கணும். சிமெட்ரிக் கொடுத்துட்டு எவ்வளோ லென்த்து 22. ஸோ 22ன்னு கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டிக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தோன்னா அந்த வியூ வந்து கிடச்சிரும். திரும்ப என்ன பண்ணால் அதே டாப் வியூ போயிட்டு ஆக்சுவலி இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு திரும்ப டாப் வியூ கொடுத்தோன்னா அது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டான ஒர்க்கு. அது வரும். இது போட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லைனு இதுக்கு வந்து இது டேஞ்சன்ட்டு. ஓகேவா? சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த டேஞ்சன்ட்டு, அது அந்த டேஞ்சன்ட்டு இது கொடுக்கணும். ஸோ இது கொடுத்துட்டு அப்படியே லைனு அதுக்கப்புறம் ஏதாவது டேஞ்சன்ட் இருக்கான்னு பார்த்துக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொஜெக்ட்டு இது 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 டிக் அடிச்சா ப்ரொஜெக்ட் ஆயிருமா? அப்போ இந்த லைன் வந்து இந்த வந்துடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இருக்குல்ல இந்த மாதிரி இருக்க டேஞ்சன்ட்டு அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு டேஞ்சன்ட்டு ஆல்ரெடி டேஞ்சன்ட் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து அது எரர் மாதிரி காமிக்குது. ஸோ அதனால் வந்து மிட் பாயிண்ட்டுங்கிற ஒன்று இது இருக்குது. அப்போ வந்து இதுக்கு இன்னொரு எஃபிஷியண்டாக ஒரு சொல்கிறேன். இது பண்ணால் கொஞ்சம் தப்பு வரும். என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணால் இது ஓகே ஒரு ஏதாவது என்ன பிரச்சனை வரும். ஓகே. இதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு லைனை போட்டுட்டு இந்த டேஞ்சண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இது ப்ளஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிட்டு இந்த லைனை கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிட்டு சர்க்கிள், இந்த சர்க்கிளை கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிள், அவ்வளோதான் டேஞ்சண்ட் ஆச்சா. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள இதெல்லாம் வெட்டி விட்டுறணும். அந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி முடிஞ்சு இது இதே இது இந்த ஓகே பண்ணிடலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது மிட்லைனு இதை டெலிட் பண்ணி விட்டுறணும். இது வரேன் ஸ்கெட்ச் வியூ போய்க்கிறேன். இது டெலிட் பண்ணி விட்டுறணும். இதுவும் தேவையில்லை நம்மளுக்கு.
அப்படின்னா தான் வந்து அந்த இது இந்த இடத்துல உள்ளது மட்டும் வரும். இப்போ வந்து இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இது பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காமிக்குதுல்ல, ஸோ இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த ப்ரொஃபைல் வர மாதிரி பண்ணியாச்சு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ஷேடர் ரீஜன் வந்தால் தான் இந்த லூப் வந்து க்ளோஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வரலைன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இது இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். சப்போஸ் எக்ஸாம் அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வரல அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்பெக்ட் போயிட்டு இந்த ஹைலைட் ஓவர்லாப்ஸு, ஹைலைட் ஜங்ஷன்ஸ்னு இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த சில இடத்துல வந்து சிவப்பு கலரில் காட்டும். அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தா எக்ஸ்ட்ரூட் வந்துருமா? ஸோ எக்ஸ்ட்ரூட் வந்து மிட் பிளேன் சிமெட்ரிக்காக பண்ணிக்கிறேன். இதோட திக்னஸ் எவ்வளவு? 11ஆடா? 9.5. 9.5 இதெல்லாம் நம்ம வந்து அங்கே இதை வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, 9.5 அவ்வளோதான். ஸோ இது வந்து சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அந்த இடத்துல நட்டு போல்ட்னா போட்ட மாதிரி இருக்கலாம், அப்படின்னா வேண்டாமா. ஸோ ஜஸ்ட் இது மாதிரி போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.